Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. நல்லாயன் இறைகுலமாய் எழுந்து நம் தேவன் இல்லம் வருவோம். எல்லோரும் ஒரு மனமாய் கூடி பலியினில் கலந்திடுவோம். பசும்புல் மேய்ச்சலென இறைவன் இறை வார்த்தை தருகின்றார். தெளிந்த ஓடையென இறைவன் தம் இரத்தம் அருளுகின்றார். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருப்பலியை நாம் இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பூமியிலே, இந்த மண்ணுலகிலே நம்மை மீட்க வல்ல ஒரே இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரே நல்ல ஆயனாக நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி அந்த நல்ல ஆயனை பின்தொடரக்கூடிய ஆடுகளாக நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய கால சூழ்நிலையிலே நாம் பல விஷயங்களுக்கு அடிமைகளாகி இருக்கிறோம். துன்ப துயரங்களில் தோண்டு கொண்டிருக்கிறோம். பாவ குற்றங்களிலே நாம் விழுந்து கிடக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கரம் கொடுத்து நம்மை மீட்க வல்லவராக இருக்கிறார். அவரை பற்றி கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்து வேண்டுகிற அதே தருணத்தில் ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியம் பெற்று குடும்பங்களிலே அமைதியும் சமாதானம் பெற்று நாம் உடல் உள்ள நோயிலிருந்து விடுதலை பெற சிறப்பாக இந்த திருப்பள்ளியில் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றீர். அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசுவினாலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 8 முதல் 12 வரை. அந்நாட்களில் பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கூறியது: மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல்நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டிடத்தின் மூலை கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டிடத்தின் மூலை கல்லாயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டிடத்தின் மூலை கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டிடத்தின் மூலை கல்லாயிற்று. என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டிடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டிடத்தின் மூலை கல்லாயிற்று.
கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலை கல்லாயிற்று. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலை கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலை கல்லாயிற்று. கட்டிடத்தின் மூலை கல்லாயிற்று. கட்டிடத்தின் மூலை கல்லாயிற்று. இரண்டாம் வாசகம். கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 2 வரை. அன்பிற்குரியவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரைப் போல் இருப்போம், ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். நல்ல ஆயன் நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கின்றேன். என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூ 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 11 முதல் 18 முடிய. இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே.
தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயிரம் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை. நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து இறை வார்த்தையின் வல்லமையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வார்த்தையின்பால் தாகம் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அதை குறித்து நாங்கள் மகிழ்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையாலே அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு ஞாயிறாக இந்த ஞாயிறு நமக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. அதாவது நல்ல மெய்ப்பன் ஞாயிறு என்று சொல்லுவாங்க, குட் ஷெப்பர்ட் சண்டே. இன்றைக்கி ஏன்னா நல்ல ஆயனோனை பற்றிய ஒரு பகுதியை நம்ம நற்செய்தியாக வாசிக்கிறோம். இன்றைக்கி வாசிக்கப்பட்ட இந்த 3 வாசகங்களையும் நீங்கள் சற்று வைத்து பார்க்கிற போது, முதல் வாசகம் இயேசுவினாலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை என்கிற மையத்தை உள்ளடக்கிய வார்த்தைகள். இரண்டாவது வாசகத்துக்குள்ளே, அதாவது திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசிக்கப்பட்ட 2வது திருமுகத்தை நீங்கள் வாசகத்துக்குள்ளே போகிற போது, அங்கே கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம் என்கிற ஒரு வாசகத்தையும், 3வது நல்ல மெய்ப்பன் யார், நல்ல ஆயன் யார் என்கிற ஒரு பகுதியையும் நற்செய்தியாக வாசிக்க கேட்டோம். இப்போ இன்றைக்கி நல்ல ஆயன் அப்படிங்கிற அந்த தலைப்பை நம்ம மையமாக வைக்க போகிறோம். இந்த நல்ல ஆயனை குறித்து சிந்திக்கிற பொழுது ஆண்டவரை குறித்த அந்த மையம் இந்த 2 வாசகங்களுக்குள்ளும் இழையோடி இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். நல்ல ஆயன், இன்றைக்கி எல்லாருமே நம்ம இயேசுவை நல்ல ஆயன், குட் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்கிறதையும், இயேசு ஆட்டுக்குட்டியை தோளில் போட்டுக்கிட்டு அவர் நிற்கிற ஒரு காட்சியையும் பல படத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னா, காயப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை தான் இந்த ஆயன் சுமந்து இருப்பதாக அதனுடைய கருத்து வெளிப்படுகிறது. ஆட்டுக்குட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆட்டுக்குட்டி அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஆட்டுக்குட்டி அவர் தோளில் சுமந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா, அது காயப்பட்ட த வூண்டட் ஷீப், அது வூண்டட் இது கோட், அது 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 ஒரு காயப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்கிறோம். இப்போ இந்த நிலையிலே தான் நம்மளும் கிடக்கிறோம். நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தன் தோளில் சுமந்து காத்தார். இதை தான் அந்த படம் விளக்குகிறார். இப்போ இதனுடைய நல்ல ஆயன் அப்படிங்கிற நிலையை நம்ம சற்று ஆய்ந்து பார்க்கிறோம். யோவான் நற்செய்தியில் 10:11, 10:14 2 இடத்துல இந்த அடையாளம் வருகிறது. நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயன் நானே அப்படின்னு இயேசு சொல்கிறது. ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுக்கிறார். 10:11 சொல்லுது, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். 14வது இறைவசனம், தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இப்போ நல்ல ஆயன் தந்தையை அறிகிறார், தந்தை மகனை அறிகிறார், ஆயனை அறிந்திருக்கிறார். இந்த ஆயன் என்ன செய்திருக்கிறார், ஆடுகளை அறிந்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கி நற்செய்தியில் நம்ம வாசிக்க கேட்ட ஒரு காரியம். அதுபோல் நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அப்போது உயிரை கொடுக்கிற ஆயனாக இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு அழுத்தமான செய்தி. அதுக்கு மேலே யாருக்கு உயிரை கொடுக்குறாரு, அவர் ஏதோ போகிற போக்கில் ஏதோ உயிரை கொடுத்துட்டு போகிறதில்ல, ஆடுகளை அறிந்திருக்கிறார். அறிந்த ஆடுகளுக்காக அவர் என்ன செய்கிறார், உயிரை கொடுக்கிறார். அப்போது அவர் எதிர்பார்க்கிறதும் அப்படியாகவே இருக்கிறது. நம்ம சொல்லுவார், ஆண்டவர் சொல்கிறது தான், எதை விதைக்கிறையோ அதை நீ அறுக்கிற. அப்போ இயேசு எதை விதைத்தார், ஆடுகளை அறிந்திருக்கிற அந்த விதை, ஆடுகளை அறிந்திருக்கிறார். அதை தான் அவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். அப்போ அவருடைய எதிர்பார்ப்பில் ஒரு நியாயம் இருக்கிறார். அப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறார், இந்த ஆடுகள் ஆயனை அறிந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்.
இன்றைக்கி நம்மக்கிட்ட அடிப்படை கேள்வி, ஆடுகளாக இருக்கிற நாம் ஆடுகள் என்கிற பார்வையிலிருந்து நம்ம பார்க்கணும். ஆயன் அவருடைய ஆயருக்குரிய நிலையிலேருந்து பார்க்குறார். ஆயர் என்னென்ன செய்யணும், ஆயர் என்னை இப்படியெல்லாம் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். கடவுள் என்னை இப்படியெல்லாம் காப்பாற்றணும், எனக்கு இந்த உதவியெல்லாம் செய்யணும். அது ரைட், ஓகே, வெரி குட், எதிர்பார்ப்பு நல்லது தான். ஆனால் ஆட்டுக்குட்டியாக இருக்கிற நான் என்ன செய்ய வேண்டும், இதைத்தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நல்ல ஆயனுடைய அந்த நிலையை குறித்து நம்ம பார்க்கும்போது தொடக்க நூல் 49:24 கடவுளே ஆயராக தன்னை அடையாளப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். இயேசு நல்ல ஆயர் நல்ல ஆயர்னு நம்ம சொல்லும்போது அவர் வெளிப்பட்ட ஒரு அடையாளம் அல்லது தந்தையால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு அடையாளம். ஆனால் தந்தை வெளிப்படுத்தப்படுவதற்கு முன்பாகவே அவர் தன்னை ஆயராக மக்களுக்கு அறிக்கை செய்திருக்கிறார். தொடக்க நூல் 49:24 பார்க்குறோம். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவனுடைய புயங்கள் துடிப்புடன் இயங்கின, ஏனெனில் யாக்கோபின் வலியவர் கை கொடுத்தார், இஸ்ரேலின் பாறையே ஆயராய் இருந்தார். இந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம், இஸ்ரேலின் பாறையே ஆயராய் இருந்தார். அப்போ தந்தையை ஆயராய் பார்க்கக்கூடிய ஒரு அடையாளம் எங்கே கிடைக்குது? தொடக்க நூல்லையே நமக்கு கிடைக்குது. திருப்பாடலுக்குள்ளே போய் பார்க்குறோம். 28:9 ஆண்டவரே மக்களுக்கு விடுதலை அளித்தரலும் அது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும், அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும். அப்போ திருப்பாடல் ஆசிரியருடைய அந்த தாவீதின் காலத்தில் கூட கடவுளை அவங்க எப்படி பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா, வழிநடத்துகிற ஆயராக அவர் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க கடவுள் பக்கமாக வைத்தாங்க. அதே போல் தொடக்க நூல் 48:15 நம்ம பார்க்குறோம். அவர் யோசேப்புக்கு ஆசி வழங்கி தந்தையாரான ஆபிரகாம் ஈசாக்கும் எந்த கடவுள் திரும்ப நடந்து வந்தனரோ அந்த கடவுளே இன்று வரை என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு ஆயனாய் விளங்குகிறார் அப்படிங்கிற அந்த பார்வை. அப்போது ஆண்டவரை சார்ந்த பிள்ளைகளும் கடவுளை எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு ஆயராய் பார்க்குறாங்க. இப்போது அந்த ஆயராய் கடவுளை பார்த்த நிலையிலிருந்து ஒரு சின்ன ஒரு படி மாற்றம் வருகிறது. நம்மளுடைய பழைய ஏற்பாட்டு காலத்தில் கடவுள் அவரை தான் மக்கள் எல்லாம் ஆயராக பார்த்தாங்க. கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர்களுக்குள்ளிருந்து ஒரு சில மனிதர்களை எழுப்பி அவர்களுக்கு அந்த ஆயருக்குரிய பணித்துவத்தை கொடுக்குறார். பாருங்கள், சாமுவேல் 2ஆம் புத்தகத்தில் 5வது அதிகாரம் 2வது இறைவசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர், நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய், நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். அப்போது இந்த சவுலை ஒரு ஆயராக மக்களுக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு ஆயர் நிலையில் ஆண்டவர் நியமிப்பதை நம்ம பார்க்குறோம். எசேக்கியேல் 34:23 அவற்றிற்கு என் ஊழியன் தாவீதை ஒரே ஆயனாய் அமர்த்துவேன், அவன் அவற்றை மேய்த்து அவற்றிற்கு ஆயனாய் இருப்பான். இப்போ பாருங்கள், ஹியூமன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு சொல்கிறோம். டிவைன் அந்த பரிசுத்தருடைய அடையாளத்திலிருந்து அந்த பரிசுத்தர் என்ன செய்கிறாரு, ஒரு மனித அடையாளத்தை கொடுக்குறாரு. இதெல்லாம் எதற்காக தயாரிக்கப்படுகிறது? இயேசுவினுடைய வருகைக்கான ஒரு முன் தயாரிப்பாக நம்ம பார்க்குறோம். இயேசுவை திடீர்னு கொண்டுட்டு தந்தை நுழைச்சி எல்லாம் இதை நம்பணும் அப்படின்னு சொல்லலை. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, த டெரிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டுரை நம்ம எழுதுகிறோன்னா இன்ட்ரொடக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தலைப்பை ஒட்டி ஒரு சில கருத்துக்களை எல்லாம் நம்ம அதனுடைய பின்புலம் அதெல்லாம் சொல்லி ஒரு கோர்வையாக கொண்டு கடைசியில் தான் நம்ம என்ன செய்வோம், அதனுடைய முடிவை நம்ம வைக்கிறோம். அதே போல் கடவுளும் என்ன செய்கிறாருன்னா, எடுப்பிலேயே மகனை கொண்டு திணிக்கலை. பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதுமாக அவர் கொடுக்க விரும்பிய அந்த அடையாளத்துக்கு அவர் என்ன செய்கிறாரு, முன்னுரையும் முகவுரையெல்லாம் எழுதி அதனுடைய டெரிவேஷனை கொண்டு வரார். இயேசு நல்ல ஆயன் அப்படிங்கிற அந்த நல்ல ஆயனுக்குரிய நிலை வெறுமையாய் திடீரென்று நுழைக்கப்பட்டதல்ல, தந்தையாலே சிந்திக்கப்பட்டது. தந்தை மக்கள் தந்தையை காண விரும்பிய அடையாளம். அந்த அடையாளத்தை மீண்டுமாய் கடவுள் என்ன செய்கிறாரு, அந்த மனிதர்களுக்கு கொடுக்குறார். இதில் ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம் பாருங்கள். இந்த இறைவாக்கினர்களை குறித்து பேசுகிற போது போலி இறைவாக்கினர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் பைபிளில் காணப்படும். இப்போ போலி ஆயர் அப்படின்னு ஏதாவது வார்த்தை வருதான்னா, இந்த போலி ஆயர்னு ஒரு வார்த்தை வரதில்லைங்க. போலி இறைவாக்கினர் என்கிற வார்த்தை உண்டு. எசேக்கியேல் புத்தகம் 13வது அதிகாரம் 2வது இறைவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மானிடா, தங்கள் விருப்பப்படி வாக்குரைக்கும் இஸ்ரேலின் போலி இறைவாக்கினருக்கு எதிராக நீ இறைவாக்கு உரைத்து
ஆண்டவரது வாக்கை கேளுங்கள் என்று அவர்களுக்கு சொல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த போலி இறைவாக்கினர்கள்ங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தை நிறைய இடத்துல இருக்குது. நான் உதாரணத்துக்கு ஒரு வார்த்தையை வைக்கிறேன். யாருமே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அப்படி ஒரு வார்த்தையை நான் பைபிளில் பார்க்கல அப்படி சொல்லிடக்கூடாதுல்ல. அதுக்காக இந்த வார்த்தையை ஒரு உதாரணமாக நம்ம வைக்கிறோம். இது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது போலி இறைவாக்கினர். இப்போ இந்த வார்த்தையின்படி பார்த்தீங்கன்னாக்க இந்த போலி ஆயர்கள் அப்படின்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம சைட் ட்ராக்கில் தேடும் போது போலி ஆயர்கள் அப்படிங்கிற வார்த்தை இல்லை. ஆனால் வேறு ஒரு வார்த்தை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா கூலிக்கு மேய்க்கிற ஆயர், கூலிக்கான ஆயர் அப்படின்ற ஒரு வார்த்தையினுடைய அடையாளத்தை பார்க்குறோம். யோவான் 10:12 கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். அப்போது இப்படிப்பட்ட ஆயர்கள், அதாவது மந்தையை சிதற பண்ணுகிற ஆயர்கள் யார் அப்படின்னு கேட்டால் கூலிக்கான ஆயர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கூலிக்கு மேய்ப்பவர். இப்போது இந்த இதில் போலி ஆயருங்கிற வார்த்தை வரல பாருங்களேன். அப்போது இருக்கக்கூடிய ஆயர்கள் இதில் போலித்தனம் இல்லை, ஆனால் செய்யக்கூடிய செயலில் ஒரு உண்மையற்ற ஒரு நிலை. அது என்னென்னா அது வேறு ஒரு உண்மைக்கான தளத்தை அங்கே அமைத்து கொள்கிறாங்க. அவங்க உலகத்தினுடைய அந்த கூலியை, உலகத்தினுடைய அந்த காரியத்தை பெறுவதற்கான ஒரு தளமாக இந்த தளம் அமைக்கப்படுகிறதுங்கிறத இந்த இடத்துல யோவான் நற்செய்தியாளர் அழகாக நமக்கு அறிவுறுத்துகிறார். கூலிக்கு மேய்ப்பவர் அப்படின்னு. அப்போ இந்த கூலிக்கு மேய்க்கிறவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? இளவுக்கு மாரடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கிராமப்புறத்துலலாம் வந்து காசு வாங்க சில பேரை வந்து இந்த மாரடிக்கிறதுக்காகவே கூப்பிடுவாங்க. இறந்தவர்களுடைய வீட்டில் ஒப்பாரி வைப்பதற்காக சில ஆட்களை வந்து கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அழுவாங்க. அவங்க மைக்கு போட்டு அழுவாங்க. அது எதுக்கு அப்படி செய்கிறாங்க அப்படின்னா எல்லாரையும் அந்த உணர்வை தூண்டுவதற்காக. சில நேரம் அவங்க அந்த ஷாக்கிலேருந்து மீண்டு வர முடியாமல் அழுகாமல் இருப்பாங்க. இந்த அழுகையை கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு நிகழ்ச்சியானது அந்த காலத்தில் ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக இந்த காரியங்கள் வைக்கப்பட்டது. அப்போது அந்த மாதிரி வரவங்க என்ன செய்வாங்கன்னா காசு வாங்கிக்கிட்டு அழுவாங்க. அழுகிற மாதிரி அழுவாங்க. ஆனால் உண்மையாக அழுவ மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஏன்னா உறவுக்காரர் இல்லை, அதனால் அவங்க அழுவ தேவையில்லை. ஆனால் அழுவாங்க. இப்போ இதே போல் தான் இவங்க செய்வதை போல் செய்வாங்க. ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே தங்களுடைய கூலி நிறைவாய் கிடைக்கிறதா? இந்த கூலிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஆழமாக பார்க்கணும். கூலிங்கிற வார்த்தை வந்து வெறும் காசு பணத்தில் மட்டும் பார்க்குறதில்ல. இது அதிகாரத்திலையும் பார்க்கலாம், நம்மளுடைய ஆணவத்திலையும் பார்க்கலாம், நம்முடைய பெருமையில் பார்க்கலாம். அதாவது பணம் அப்படிங்கிற அடையாளத்தின் வழியாக பார்க்கிறது, பணம் அல்லாத வேறு பல அடையாளத்தின் வழியாக பார்க்குறது. ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய வழிகள் இருக்கிறது. இந்த கூலிங்கிறது வந்து வேறு ஏதேதோ வகையிலே ஒரு சில நேரத்தில் ஒரு சில பேருக்கு வேலை இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்துருந்தா, அதாவது சோம்பேறித்தனம், அப்படியே உட்கார்ந்துருந்தால் போதும், சந்தோஷப்படுவோம். அதுக்கு ஒரு சில தளத்தை அவங்க என்ன செய்வாங்க? எடுத்துக்கொள்வாங்க. அதுவும் இந்த இடத்துல கூலியாக கருதப்படுகிறது. அப்போ பாருங்கள், யோவான் 10:16 இன்னொரு ஆஸ்பெக்டை நம்ம பார்க்குறோம். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும், அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும், அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயிரம் என்னும் நிலை ஏற்படும். அப்போ இயேசுவினுடைய இன்னொரு தளத்தில் அவர் பயணிக்கிற அந்த ஆயத்துவம், ஆயர் என்கிற நிலையினுடைய அந்த கருத்தியல், அது வெறுமனே நம்ம கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இன்னொரு தளத்திலும் அவர் பயணித்து கொண்டு இருக்கிறார் இயேசு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம உணர கட்டாயப்படுத்தப்படுகிறோம். ஏன்னா வார்த்தை நமக்கு சொல்லியிருக்கு, வேணும்னா எடுத்துக்கிறோம் இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, அதை நம்ம உணரணும். அப்போ பாருங்களேன், இந்த தலங்களை எல்லாம் உற்று பார்க்கிற பொழுது அப்போது யார் வந்து நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக முன்னாடி இருப்பாங்க? இப்போ இந்த ஆயத்துவத்தினுடைய நிலைகளை எல்லாம் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ யார் வந்து நமக்கு சரியான ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்கன்னு பார்க்குற போது இயேசுவே அந்த ஆயர் அப்படிங்கிற வார்த்தை, அதுதான் முதல் வாசகம் நமக்கு காட்டுகிற அடையாளம். இயேசுவே மீட்பராக இருக்கிறார், இயேசுவை தவிர வேறு எவராலும் நமக்கு மீட்பு இல்லை அப்படிங்கிற அடையாளம், ஆணித்தரமான ஒரு வார்த்தை. இது உண்மையா? ஆமாம், உண்மை. நம்ம நம்பித்தான் ஆகணும். நம்பித்தான் ஆகணும் இல்லை, இதை தான் நம்ப வேண்டிய விஷயமே. இப்போது நிறைய பேர் வெளியில் இயேசுவை பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, ஆனால் வெளியில் இருக்கிறாங்க. அப்போ இயேசுவினுடைய அந்த தளத்துக்குள்ளே அவங்க வரணும். எப்பொழுது நடக்கும்? ஆண்டவருடைய திட்டம். நம்ம பொறுமையாக இருக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் என் வாழ்நாளில்,
நம்மளுடைய கண் பார்க்கிற, காது கேட்கிற, என்னுடைய இந்த சுயம் ஒரு உயிராக இருக்கிற போதே என் கண்கள் மீட்பை கண்டுவிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சிமியோன் சொன்னார், இயேசுவை பார்த்தோன்னே சொன்னார், இதோ என் மீட்பை கண்கள் கண்டு கொண்டன அப்படின்னார். இப்போது நாம் இயேசுவை பார்த்துட்டோம். இப்போ நாம் இயேசு ஆண்டவர் செய்கிற வேறு விதமான அந்த ஆயருக்குரிய நிலையில் அவர் செயல்படக்கூடிய தலங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம சில காரியத்தை உணர முடியாமல் இருக்கிறோம். இயேசு பிறந்தப்போ எல்லாரும் சொல்லலையே இதோ என் மீட்பை கண்டு கொண்டன அப்படின்னு. அப்போ சிமியோனுக்கு மட்டும் அந்த பார்வை எப்படி இருந்தது? அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஆண்டவரை குறித்ததாக இருந்ததுனால ஆண்டவருடைய முகம் அவருக்கு வெளிப்பட்டுச்சு, மீட்பினுடைய அந்த அடையாளம். அந்தோனியார், எத்தனையோ புனிதர்கள் இருந்தாங்க, எல்லாருக்கும் அவர் குழந்தை இயேசுவாக இறங்கி வரலையே. அப்போ இவருக்கு இறங்கி வந்திருக்கிறாரு அப்படின்னும் போது அந்த குழந்தை இயேசுவினுடைய அனுபவம் அந்தோனியாருக்கு கிடைத்திருக்கிறதுனா அப்போ அந்தோனியார் எவ்வளவு தூரம் இயேசுவை தன் உள்ளத்தில் வார்த்தையான தெய்வத்தை அவர் வடிவமாக்கி பார்த்திருப்பார். அப்போ உள்ளத்தினுடைய நிறைவுக்கு கடவுள் என்ன செய்கிறாரு? அங்கே இடம் கொடுக்குறார், ஒரு வழி கொடுக்குறார். இப்போது நமக்கும் கடவுள், நம்ம வாழுகிற இந்த சூழலிலும் கூட நமக்கும் கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய திட்டங்களையும் அவருடைய அந்த ஆயருக்குரிய அந்த கருத்தியலையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இப்போ நாம் நம்மளுடைய கண் கொண்டு பார்க்கிற போது தான் நம்மளுடைய மீட்பு திட்டத்தினுக்குரிய அடையாளத்தை நம்ம பார்க்க முடியும். இயேசுவை அந்த மீட்பு திட்டத்துக்குள்ளே நம்ம பார்க்க முடியும். நம்ம ஒவ்வொரு தளத்திலையும் வைத்து பார்க்கலாம். ஒரு குடும்பம், இதெல்லாம் நம்ம அடிக்கடி எடுக்கிற டாபிக்ஸ், உதாரணங்கள். இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா பிள்ளைகள் என்ன பண்ணணும்? அப்பா அம்மா கிட்ட அந்த மீட்பு திட்டத்தினுடைய அடையாளத்தை பார்க்க கற்றுக்கணும். பெற்றோர்கள் தங்களுடைய கடவுளுடைய மீட்பு திட்டத்தை பிள்ளைகள்கிட்ட பார்க்கணும். அப்போ ஒருவருக்கொருவர் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிற போது அதுதான் நம்ம என்ன செய்கிறோம்? இறை அரசுன்னு சொல்கிறோம். ஒரு மகனோ மகளோ வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய தொல்லையாக அல்லது வீட்டை ஒரு ஹாஸ்டல் மாதிரி, அதாவது நான் போவேன், சாப்பிடுவேன், டாய்லெட்டை யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஊரை சுற்றுவேன், வீட்டுக்கு எந்த ஒரு உதவியும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த நல்லாயனுக்குரிய அடையாளத்தை காண முடியாத ஒரு கருத்தியலோடு வாழக்கூடிய அந்த மகன் இறையாட்சியினுடைய திட்டத்திற்கு வெளியில் நிற்கிறார். அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு? நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறார். இப்படிப்பட்ட செய்திகள் வழியாக, நிறைய வாய்ப்புகளை தாய் தந்தை வழியாக, பெரியவர்கள் வழியாக ஒரு நபருக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குது. அது கிடைக்கிற போது அவங்க என்ன செய்கிறாங்க? எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு அவங்க தள்ளுறாங்க, எனக்கு வேண்டாம். பிரசங்கம் குருக்கள் வைக்கிறாங்க. ஒரு கூட்டம் என்ன செய்து எப்போதுமே ஆலயத்துக்கு வெளியில் நின்று கொண்டு அரட்டை அடிப்பது, குருக்களை கேலி செய்வது, ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனையும் அவமானப்படுத்துவது என்று இருக்கிறாங்க. இது ஒரு வாலிப கூட்டம் அப்படி இருக்குது. அறிவு சார்ந்த கூட்டம் கோயிலுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கும். அவங்க என்ன செய்வாங்க? அவங்க ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இங்கே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அறிவில் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது இப்படி தான், இது இப்படி தான், இதை ஏன் இப்படி சொல்கிறாரு, இவர் இப்படி இல்லை சொல்லியிருக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு அறிவு போராட்டம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். ஆன்மீகமான ஒரு ஆத்மா போராட்டம் அங்கே இருக்காது. அந்த வார்த்தை இன்றைக்கி கடவுள் எனக்கு என்ன வெளிப்படுத்துகிறார்? அங்கே பிரசங்க வைக்கிற சாமியார் ஒரு சாதாரண சாமியாராக தான் இருப்பார். ஆனால் அங்கே அந்த வார்த்தையில் கடவுள் ஏதோ ஒன்று வெளிப்படுத்துவார். சாமியார் சொல்லுவார், நீ நாசமாக போடுவேன்னு சொல்கிறாருன்னே வச்சுக்கொள்ளுங்களேன். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்காக அங்கே உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தை கடினமான வார்த்தையாக உள்ளே போகாது. அந்த வார்த்தை ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக உள்ளே போகும். இதுதான் ஆண்டவர் செய்கிற வித்தைன்னு சொல்லலாம். ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதம் அது. ஆண்டவர் எல்லாரும் சொல்கிறாங்க கடவுள் உன்னை அன்பு செய்கிறாருன்னு. அந்த சாமி சொல்லுது, இந்த சாமி சொல்லுது, அந்த போதகர் சொல்கிறார், இந்த போதகர் சொல்கிறார். ஆனால் ஒருத்தர் சொல்லுகிற வார்த்தை மட்டும் நம்ம மனசுக்கு நிறைவாய் போகுது, அதே வார்த்தை அப்படின்னா அப்போ இங்கிருந்து வருகிற வார்த்தைக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. அதே வார்த்தை அங்கிருந்து வந்தது எனக்கு புரியல. அப்போனா அந்த அற்புதத்தை செய்வது யார்? ஆண்டவர். அப்போ யார் ஆண்டவருடைய தளத்தில் அந்த மீட்புக்காக காத்திருக்கிறாங்களோ, ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறாங்களோ, அவர்கள் காணப்போகிற விடுதலை வித்தியாசமானது. இன்றைக்கி இந்த ஆயத்துவத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற போது ஆயர்கள் கூலிக்கு மாரடிக்கிறாங்க, ஆயர்கள் கூலிக்காக வேலை செய்கிறாங்க என்று சொல்லி நம்ம என்ன செய்திடக்கூடாது? அடுத்தவர்களை நியாயப்படுத்துவதை நாம் இந்த இடத்துல கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக நான் இந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி எப்படியா இருக்கிறேன்,
ஆயருடைய என்னை வழிநடத்துகிற அந்த ஆயருடைய நிலையில் நான் என்னை முழுசாக கையளிக்கிறேன்னா என்று நம்ம சிந்திக்க வேண்டும். இந்த சிந்தனை அற்ற ஒரு சமூகம் தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்குது. அடுத்தவர்களை பார்க்கிற ஒரு சமூகம், அடுத்தவர்களுக்காக யோசிக்கிற சமூகம், தன்னை மறந்த நிலையில் தான் செய்வதெல்லாம் சரி என்று நியாயப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. இங்கே தான் ஆயர் அந்த தோலில் காயப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சிருக்கிறார். யார் அந்த காயப்பட்ட ஆட்டுக்குட்டி? அந்த ஆட்டுக்குட்டியினுடைய நிலைப்பாட்டை நம்ம சற்று ஆய்ந்து பார்க்கிற போது நாம் எந்த இடத்துல காயப்பட்டு கிடக்கிறோம், எந்த இடத்துல இந்த மீட்பு திட்டத்தை உணர முடியாத நிலையில் இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன் வருகிற போது நாம் என்ன செய்கிறோம்? உண்மையான வழியை கண்டுபிடிக்கிறோம். இன்றைக்கி இந்த உலகம் அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒரு பக்கம் ஏற்றுக்கொண்டவர்களாக சொல்லிக்கொண்டு ஏற்றுக்கொள்ளாததை போல வாழ்வது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். இப்போ பாருங்கள், நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு எல்லாம் புரியணும், நம்மளுடைய வாழ்கிற இந்த காலத்துக்குள்ளே நமக்கு எல்லாம் தெரியாது. சிமியோனுக்கு இயேசுவை பார்த்தது மட்டும்தான் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அதுக்கு தெரியாது. அதே போல் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறோ அதை நான் பார்க்க தவறிட்டேன்னா, அதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் இதை விளக்கி சொன்னேன். நான் அப்போ எனக்கு கிடைத்திருக்கிற சூழலில் நான் எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும். அங்கே தான் நான் மீட்பு திட்டத்தை அறிய முடியும். சீடர்கள் இயேசுவோடு இருக்கும்போது அந்த திட்டத்தை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பிறகு வந்தவங்க பின்னாடி திரும்பி பார்க்கும்போது புரிந்தது. அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே மீட்பு திட்டத்தை உணர்ந்து கொண்ட விதமாக ஓடுனாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு காலமும் ஓடிக்கொண்டு இருக்கிற. அப்போ மீட்பு திட்டத்தினுடைய நிறைவு என்பது எங்கே வரப்போது நமக்கு தெரியாது. ஒருவேளை நான் யோசிப்பது, இது என்னுடைய சிந்தனை, அந்த பக்கமாக நிற்கிறாங்க பாருங்களேன், இயேசுவை தெரிந்து வைத்திருக்கிறாங்க, ஆனால் அறிந்து வைக்கலை. அறிந்து கொள்ளாத பிள்ளைகள் அறிந்து கொள்ளும் வரை, எப்படி அந்த பாலைவனத்துக்குள்ளே 40 வருஷம் அந்த மக்கள் சுழற்றப்பட்டார்களோ, அவர்கள் வழிநடத்தப்பட்டார்களோ, மீண்டும் மீண்டுமாய் பயணித்தார்களோ, அதே போல் பாலைவனமாக இருக்கிற இந்த உலகத்துக்குள்ளே இந்த மனித இனம் பயணித்து கொண்டே இருக்கும். எவ்வளோ காலத்துக்கு? ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொள்கிற வரைக்கும். அப்போ தலைமுறை தாண்டி போய்கிட்டே இருக்கும். ஒரு சகோதரியை பார்த்தேன், அவங்க ஒரு சபைக்கு போகிறேன் அப்படின்னாங்க. என்ன சபைமா? அவங்க சபையோட பேர் என்னன்னு கேட்டேன். இறுதி கால சபை அப்படின்னாங்க. இறுதி கால சபைன்னு எனக்கே பயங்கரமாக இருக்குது. அப்போ கேட்டேன், உங்கள் பாஸ்டருக்கு தெரியுமா இறுதி காலம் அப்படின்றது அப்படின்னு? இயேசுவே தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, தந்தையை தவிர வேறு யாருக்கும் இறுதி காலம் தெரியாது. அப்போ பாருங்கள், நாம் இறுதி கால சபை. அப்போ அந்த சபையில் இருந்து கொண்டு இருக்கிறவங்க எப்படி எப்போ பார்த்தாலும் இறுதி காலத்தை பற்றியே பேசி பயந்துக்கிட்டே இருக்க முடியும். இந்த வேண்டியது தான். உலகம் அழிய போது, நீ சாக போகிற, ஜாக்கிரதையாயிரு. பாருங்கள், பயமுறுத்தி ஒருத்தர் அன்பு செய்ய வைக்கிறது எப்படி? இதோ நீ காயப்பட்டு கிடக்கிற, உன்னை கடவுள் தூக்கி இருக்கிறாரு, நீ அந்த காயத்திலேருந்து மீண்டு வா, ஆண்டவர் உனக்கு நல்லா என்ன, நீ ஆண்டவர் உன்னையே தூக்குனது போல் நீ ஒரு காயப்பட்ட ஆட்டை தூக்கி போடு, நீ இயேசுவா மாறு. இந்த செய்தி சரியான செய்தியா? இன்றைக்கி இன்றைக்கி நமக்கு முன்பாக எல்லா தளத்தையும் வைக்கிறார். முடிவு உங்களுது. இப்போ பாருங்கள், இயேசுவே அந்த ஆயர் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், எபிரேயர் 13:20 என்றும் உள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால். இயேசு எப்படி நல்ல ஆயராக தன்னை வெளிப்படுத்துகிறார்? என்றும் உள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை, ஆடுகளின் பெரும் ஆயர், சாதாரண ஆயர் இல்லை, பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. கடவுள் தான் இவரை ஆயருக்குரிய நிலைக்கு உயர்த்தி இருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் ஆயர். அந்த ஆயர் என்ன செய்கிறார்? இவரை பெரும் ஆயருக்குரிய நிலைக்கு உயர்த்தினார். அப்போ இந்த ஆயத்துவத்தில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கும் அவர் காட்ட விரும்பிய மீட்பின் அடையாளம் கிடைக்கும். அப்போ அதனால தான் இயேசுவை முன்னாடி வைன்னு சொல்கிறோம். இன்றைக்கி எல்லா மதங்களும் பொய் சொல்லலை, எல்லாம் உண்மையை சொல்கிறாங்க. எல்லா மதத்துலேயும் அந்த உண்மையினுடைய வெளிச்சம் தெரியுது. அப்படி தான் திருச்சபை சொல்லுது. we see the glimpses of truth in all religion, but where is the perfection? அந்த இறுதியான நிறைவு அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னா இருக்குது அப்படின்னா இயேசுவிடம் இருக்குது அப்படிங்கிறோம். ஏன் அப்படின்னா இயேசு ஒருவர் மட்டுமே இரத்தத்தை சிந்தி இந்த பூமியை மீட்டெடுத்தார். வேறு யாரும் இந்த அடையாளத்தை வைக்கலையே. அப்போது இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை இந்த சமூகம் இந்த பாலைவனத்தில் சுற்றி கொண்டே தான் இருக்க போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கால அளவுக்குள்ளே இந்த இயேசுவை மீட்பராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய திட்டத்திற்குள்ளே வந்துடுங்க. அப்போது உங்களுக்கு மீட்புங்கிற ஆடை அணிவிக்கப்படும். பாருங்கள், 1 பேதுரு 2:25
நீங்கள் வழிதவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். இப்போ இந்த ஆயத்துவம், இயேசுவினுடைய ஆயர் நிலை அப்படிங்கிறது நம்ம பேசுகிறது எப்படின்னா, அது வெறும் உலகத்திற்கான ஆயர் நிலை அல்ல, இது ஆன்மாவுக்கான ஆயர் நிலை. அதுதான் சொல்லுது ஆன்மாக்களின் ஆயரும். ஆன்மாக்களின் ஆயர்னா எப்படி, சும்மா ஆயர் அல்ல, கண்காணிப்பாளருமாக இருக்கிற. அப்போது இயேசு ஆன்மாவை கண்காணிக்கிறாரு. அப்போ இதை உணர்கிற பிள்ளைகள், இயேசு ஏதோ ஒரு தேசத்தில் இறந்தாருங்க, அது ஒரு சமூக மரணமாக இருந்திருந்தால் அது அந்த தேசத்தோடு போயிருக்க வேண்டும். தேசம் கடந்து அது பரவி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்களுடைய செயலாக இது இருந்திருந்தால் அது ஒரு தேசத்தை கடந்து இன்னொரு தேசத்துக்கு போயிருக்கலாம். ஒரு சில மதங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்குது, அந்தந்த தேசத்தில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் கிறிஸ்துவை சார்ந்த ஒரு நம்பிக்கை வாழ்க்கை என்பது கண்டங்களை கடந்து, தேசங்களை கடந்து, கடலை கடந்து எல்லா இடத்திலும் அது பரவி இருக்கிறது. அப்படின்னா இதுதான் அடையாளம். இது மனிதனுடைய விருப்பத்தினால் உண்டானது அல்ல, கடவுள் திட்டத்தின்படி செயல் ஆற்றி கொண்டிருக்கிற ஒரு மீட்பு திட்டத்தினுடைய நிறைவு இந்த இயேசுவினுடைய அந்த நல்ல ஆயன் என்கிற அந்த நிலை. அதனால தான் சொல்கிறோம், இந்த நல்ல ஆயர் என்ன செய்து தன்னை நல்ல ஆயனாக அறிக்கை செய்திருக்கிறார்? கல்வாரி மலையிலே தன்னை கொடுத்து உடன்படிக்கையை மீட்டெடுத்து, இந்த கான்செப்ட் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும் இந்த இடத்துல தான். அதனால் நாம் யோசித்து பார்க்கணும், இந்த ஆயர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அதிகாரம் கொண்ட ஆயர். என்ன சொல்கிறார் பாருங்க இயேசு, என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன். எல்லாம் சொல்லிட்டு தந்தைக்கு தன்னை கையளிக்கிறார், அடிபணிய வைக்கிறார். அப்போ யார் சொல்ல முடியும் உயிரை கொடுக்கவும் அதிகாரம் இருக்குது, உயிரை எனக்கு பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் இருக்குன்னு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான். இயேசுன்னு சொல்லும்போது தந்தை ஒன்றும் இல்லையான்னு நினைக்கக்கூடாது. இயேசுவை பற்றி பேசுகிற எல்லாமே தந்தையினுடைய திருவுளப்படி நடந்த ஒரு காரியம். அதனால தான் கடைசி வார்த்தை அவர் எப்படி வைக்கிறாரு, இதெல்லாம் நடக்கிறது தந்தையின் கட்டளையின்படி. அப்போ இயேசுவை பற்றி நம்ம உற்று பார்க்கிற பொழுது தந்தையினுடைய திட்டத்தை முழுமையை நம்ம இயேசுவில் பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். இயேசுவாலை மட்டுமே உலகை மீட்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு. இந்த உலகமே இயேசுவினுடைய அந்த அன்புக்குள்ளே, இயேசுவினுடைய நம்பிக்கைக்குள்ளே வருகிறப்பத்தான் இந்த உலகத்தினுடைய ஒற்றுமை என்கிற ஒன்று நடக்கப் போகிறது. எல்லா மக்களையும் இணைக்கும் சக்தி இயேசுவிடம் மட்டுமே உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது. வேறு எந்த தெய்வத்தினுடைய அடையாளத்தையும் நம்ம அதுக்கு முன்னாடி வைத்தால் அது ஈடாக முடியாது, அது செயல்படுத்தவும் முடியாது. ஒருவேளை அது ஒரு சின்ன கூட்டத்தை இணைக்கலாம், ஆனால் உலகம் முழுமைக்குமான ஒரு இணைப்பு என்பது இயேசுவாலை மட்டுமே நடக்க வாய்ப்பு உண்டு. பாருங்கள், அதனால தான் இயேசு சொல்கிறாரு, இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும், அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அதுதான் ஆண்டவருடைய நம்பிக்கை. அவையும் எனக்கு செவிசாய்க்கும். அப்போது பார்த்தீங்களா, அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயிரம் என்னும் நிலை ஏற்படும். அது வரைக்கும் இந்த பூமி உருண்டுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் இறுதி கால சபைன்னு வச்சுக்கலாம் நம்ம, ஆனால் அந்த இறுதி காலத்தை அதில் சபையில் இருக்கிறவங்க பார்க்க முடியுமா? அழிவின் சபை அப்படின்னு வச்சுக்கலாம், ஆனால் அழிவை நம்ம பார்க்க முடியாது. அதனால தான் நம்ம இதை குறித்தெல்லாம் சிந்திக்காமல் அழிவை குறித்து நம்ம ஏன் சிந்திக்கணும், இறுதி காலத்தை குறித்து நம்ம ஏன் சிந்திக்கணும்? நாம் சிந்திக்க வேண்டியது, ஆயராகிய ஆண்டவர் எதை என்னை செயல்படுத்த அழைக்கிறார், அந்த செயல்பாட்டினுடைய தளம் என்ன என்பதை சிந்தித்து நாம் பயணிக்க வேண்டும். இந்த நல்ல ஆயருக்குரிய பண்புகள் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை சிந்திப்போம். நல்ல ஆயரை நான் நல்ல ஆயராக ஏற்றுக்கொண்டு நான் என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கெல்லாம் கெட்ட மனிதராக இருக்கிறேன்னு சொன்னால், நான் மனிதனாகவே இல்லைன்னா எப்படி ஆயராய் போக முடியும்? ஆயராக இருக்கிறேன், ஆனால் கூலிக்கு தான் நான் வேலை செய்கிறேன், அன்பு செய்கிறேன், அன்பிலிருந்து ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறேன்னா அது கூலி. பிள்ளைகளை வளர்க்கிறோம், அந்த பிள்ளைகளிடத்தில் எனக்கு இது கிடைக்க வேண்டும் என்றால் அது கூலி. தாய் தந்தை எனக்கு நல்லா பார்க்குறாங்க, அது அவர்களிடமிருந்து நான் இதெல்லாம் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா அது கூலி. ஆகவே இதை கடந்த ஒரு வாழ்க்கை முறை, கூலிக்கு நாம் வேலை செய்யாத அன்புக்கு அடிபணிகிற ஒரு ஆழமான ஒரு நிலைக்குள்ளே நம்மை அழைக்கிற நல்ல ஆயருடைய அழைப்பை ஏற்று பயணிப்போம்.
ஆண்டவர் உங்களுக்குரிய பரிசை நிறைவாய் கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாம் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். உன்னகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆறினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். உம் பாதையிலே பயணமாகுவேன், உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். உம் பாதையிலே பயணமாகுவேன், உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்காமரி நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் அன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பொழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இதோ எங்களோடு திருப்பலியில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சுகத்தாலும் வெள்ளத்தாலும் இடை கட்டுவீராக.
உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் முக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும்
எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இரக்கம் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. நல்ல மெய்ப்பர் ஆண்டவர் என்று சொல்லுகிற போது அவர் நல்ல விதமாக மேய்த்து நாமும் நல்ல மெய்ப்பர்களாக மாற வேண்டும் என்ற பயிற்சியை அளித்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் நம்ம ஊழியம் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பணியை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வு நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். ஆகவே ஆண்டவருடைய தளத்திலே ஆண்டவருக்காக ஓடி பணி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இறைவன் தாமே அவருடைய ஊழியத்தின் பாதையிலே நிறைவாய் அழைத்து சென்று எதை குறித்தும் கலங்காத ஒரு வாக்கியத்தை கொடுத்து வழிநடத்த இந்த திருப்பலியில் நாம் மன்றாடியது போல இந்த வேளையிலும் நாம் மன்றாடி ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஜெபிக்கிறோம். கலங்கணும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நாயேன் கலங்கணும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. நாடுகளை அறிந்திருக்கின்றேன், ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாதென்றீர். ஆயனா நாடுகளை அறிந்திருக்கின்றேன், ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாதென்றீர். நல்லாயனே நீங்க நடத்தி செல்வீங்க. தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை உங்களை நான் சுமப்பேன் என்றீர். தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை உங்களை நான் சுமப்பேன் என்றீர். தகப்பனே தாங்கும் தெய்வமே, தகப்பனே தாங்கும் தெய்வமே, தகப்பன் நீர் இருக்கையிலே பிள்ளை எனக்கு ஏன் கவலை. தகப்பன் நீர் இருக்கையிலே பிள்ளை எனக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நாயேன் கலங்கணும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நாயேன் கலங்கணும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. அன்பின் பரமபிதாவே, தோமுடைய இரக்கத்திற்கு முன்பாக எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்களை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே, பெயர் சொல்லி அழைத்தவர் நீர்தாமே, திட்டங்களை தருபவரும் நீர்தாமே. அந்த திட்டங்களை நாங்கள் வெற்றியோடு செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்வதும் ஞானத்தை அருளுவதும் நீர்தாமே. ஆண்டவரே, உயர் வானிலிருந்து நீர் ஞானத்தை அருளாமல் இருந்திருந்தால், தூய் ஆவியை எங்களுக்கு கொடுக்காமல் இருந்திருந்தால் நாங்கள் என்ன செய்திருப்போம் என்று நாங்கள் சிந்திக்கிற பொழுது நாங்கள் அல்லாடுகிறோம், வேதனைப்படுகிறோம். ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களோடு இல்லாமல் போயிருந்தால் நாங்கள் ஒன்றுமில்லாத பாத்திரங்களாக நின்றிருப்போம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய இரக்கம் எங்கள் வழியாக இதோ உம்முடைய இறையாட்சி தளத்திலே இறையாட்சியை கட்டப்பட நாங்களும் ஒரு நல்ல பங்களிக்க எங்களை நீர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் நல்லாயன் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் அல்ல,
மாறாக என் ஆயனைப் போல நானும் நல்ல ஆயனாய் இருப்பேன் அல்லது நல்ல ஆட்டுக்குட்டியாய் இருப்பேன் என்று நான் சிந்திப்பதல்லவோ நீர் விரும்புகிற உடன்படிக்கையினுடைய ஆழமான ஒரு கருத்தியல். ஆண்டவரே, அந்த உடன்படிக்கையை நாங்கள் மீண்டுமாய் புதுப்பித்து முக்குகந்த சாட்சிகளாய், முக்குகந்த நல்ல ஆண்டவரே காயங்கள் நீக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் மட்டுமல்ல, பிறருடைய காயங்களை ஆற்றுகிற நல்ல ஆடாக நாங்கள் மாறி எங்களுடைய இனத்தையும் எங்களுடைய குலத்தையும் எங்களுடைய மக்களையும் காப்பாற்ற நாங்களும் திருமுழுக்கினுடைய பிள்ளைகள், உடன்படிக்கையினுடைய பிள்ளைகள் என்பதை உறுதி செய்வோமாக. ஆண்டவரே, நாங்கள் செயல்படுகிற பிள்ளைகளாய் மாறி அந்த செயல்பாட்டின் வழியாக நீர் மகிமை அடைய செய்ய, உம் தந்தையை மகிமையடைய செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்காக களமிறங்கி இரத்தம் சிந்திய உடைய பரிசுத்த இரத்தம் எங்கள் முன்பாக கடந்து செல்வதாக. இயேசு ஆண்டவருடைய வல்லமையான நாமத்திலேயே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி கூறி மன்றாடுவோமாக. நல்ல ஆயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்ட உம் ஆடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டி சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். பரலோக வாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த பரலோக வாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த நீசனாம் என்னிடம் எழுந்ததும் ஏனோ தேசமும் அதிசய இரக்கமல்லோ. என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.